very pained and hurt that the minister, in his reply in Parliament today, has called the members of Parliament, the Tamil Nadu government and the people of Tamil Nadu uncivilized. They are not committed to Tamil Nadu students. They are ruining the future of Tamil Nadu students. Their only job is to raise language passion. They are doing politics, injustice to students of Tamil Nadu. They are ruining the future of Tamil Nadu students. They are not doing justice. They are undemocratic, uncivilized. They are undemocratic, uncivilized. அதிலே தர்மேந்திர பிரதான் அவர்கள் நேற்று லோக்சபால பேசும்பொழுது தெளிவா சொன்னாங்க. நான் யாரையும் தவறா சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பத்தி நான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன். ஆனா என்னுடைய சகோதரி கனிமொழி அவர்களுக்கு ஒருவேளை மனதில் ஏதாவது சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தா நான் மன்னிப்பு கேட்கிறேன். அது தர்மேந்திர பிரதான் ஐயா அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. அதே நேரத்தில் எங்களை பொறுத்தவரை அவர் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தப்பா எதுவும் சொல்லலையே, பெருந்தன்மையாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அமைச்சர் ஐயா தர்மேந்திர பிரதான் அவர்கள். இன்னைக்கு ராஜ்யசபால சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அக்கா மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு அக்கா கனிமொழி அக்காவுடைய 2 செய்தியை நேற்று நாங்கள் காமிச்சோம். அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, தமிழக மக்களை நீங்க இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இது ட்விட்டர் பக்கத்தில். அவங்க ஸ்பீக்கருக்கு எழுதின கடிதத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இதென்ன புது கதையா இருக்குது? தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களை பற்றி தவறாக யாராச்சும் பேசுறாங்க அல்லது சரியாக பேசுறாங்கன்னா அது எப்படி தமிழக மக்களின் மீது அடையாளமாக மாறும்? அப்ப நம்ம தமிழகத்தினுடைய மாண்புமிகு துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை பத்தி தப்பா பேசுறாங்க. மேடைக்கு மேடை பிரதமரை பத்தி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்க தப்பா பேசுறாங்க. அப்ப இந்திய மக்களை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்திய மேடைக்கு மேடை பிரதமரை பத்தி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்க தப்பா பேசுறாங்க. அப்ப இந்திய மக்களை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்திய மக்கள்லாம் ஓட்டு போட்டு தான் மோடி ஐயாவை தேர்ந்தெடுத்தாங்கன்னு. அதனால் இது என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய எம்பிக்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் எதுவுமே தெரியாம எதுவுமே கிடைக்காம பாராளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் ஐயா உண்மையை பேசுறாங்க அப்படிங்கறதுக்காக அதை திருச்சி பேசுறாங்க. இன்னைக்கு இப்ப ராஜ்யசபால லோக்சபால அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதித்துறை அமைச்சர் இப்ப பேசினாங்க. அவங்க பேசும்பொழுது எதற்காக தமிழக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்யணும்? அவங்க என்ன சொன்னாங்க? தமிழகத்தில் கல்வியினுடைய தரம் குறைஞ்சிருக்கு, அது அதிகாரப்பூர்வமாக டேட்டா சொல்லுது. அதை எடுத்து சொல்லும் பொழுது எம்பிக்கள் எல்லாம் கோஷம் போட்டு வெளியே போறாங்க. சோ பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் உண்மையை கேட்பதற்கு தயாரா இல்ல. யாராச்சும் பிஜேபியை சார்ந்தவர்கள் அமைச்சர்கள் உண்மையை சொன்னா உடனே அவங்க வெளிநடப்பு பண்றது வழக்கமா வச்சிருக்கிறாங்க. இரண்டாவது, இன்னைக்கு பிரதான் ஐயா மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, அவையை நான் தவறாக வழிநடத்தவில்லை. எதற்காக தமிழகத்தினுடைய அரசு, தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் புதிய கல்விக் கொள்கையில PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தில் நாங்க இணையறன்னு சொன்னாங்க அப்படிங்கிற கடிதத்தை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம வெளியிட்டு இருந்தோம். அதனால் இவர்கள் பிரதான் ஐயாவை பற்றி தவறாக தொடர்ந்து பேசுவது திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களுடைய வாடிக்கை. நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழகத்தினுடைய முதலமைச்சரை மன்னிப்பு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், எதுக்கு? இன்னைக்கு செங்கல்பட்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னாங்க? மத்திய அரசு ஹிந்தியும் சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க. எதுங்க ஹிந்தி சமஸ்கிருதத்தை யார் திணிக்கிறாங்க? அதனால இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் 10 போய் பேசினாங்க ஒரே மேடையில. 2 நிமிஷத்துல 10 போய் பேச முடியுமானே? 2 நிமிஷத்துல 10 போய். அதை எல்லாத்தையுமே இன்னைக்கு நாங்க தொகுத்து எங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்கோம். 10 போய் 2 நிமிஷத்துல. அந்த 10 பொய்யை பேசினதுக்காக அரசியலமைப்பு சட்டத்தின்படி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ தவிர, உண்மையை பேசின பிரதான் ஐயா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஏங்கண்ணே நீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. மன்னிப்பு கேட்கணுமா? சரிங்கண்ணே. அடுத்து ஐயா அதான் திரும்ப சொல்றேங்க ஐயா, அவங்க என்ன தவறா பேசினதுக்கு மன்னிப்பு கேட்கணும். இதனுடைய முதல் இது. தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவருடைய பெருந்தன்மையாக என் சகோதரி ரொம்ப கோச்சுக்கிட்டாங்க, என் சகோதரி கோச்சு கூடாது, அதுக்காக நான் சகோதரிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனுடைய பெருந்தன்மையை காட்டுது. இவங்க தமிழக மக்களை பத்தி இன்சல்ட் பண்ணிட்டாங்க, தமிழக மக்களை பத்தி தவறா பேசினாங்கன்னு இதை லாஜிக்ல சொல்றாங்கன்னா, இவங்க பிரதமரை பற்றி தவறாக பேசும்பொழுது இந்திய மக்களை தவறா பேசுறாங்க நாங்க எடுத்துக்கலாமா? அது அபத்தத்தினுடைய உச்சம். அதனால முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு செங்கல்பட்டு பொதுக்கூட்டத்தில் பேசிய எந்த கருத்துமே ஏற்புடையது அல்ல. இவங்க சண்டை போட்டு தமிழக அரசு என்ன சாதிக்க போறாங்க? தமிழக மாணவ செல்வங்களுடைய கல்வித்திறனை குறைப்பதற்காகத்தான் இந்த சண்டை நடக்குதோ தவிர ஆக்கப்பூர்வமாக மாநில அரசு என்னங்கண்ணே செய்யறாங்க? நீங்களே சொல்லுங்கண்ணே. சரி, அடுத்த விஷயங்கண்ணே. நாளை மறுநாள் 13ஆம் தேதி தமிழகத்தினுடைய 3 மீனவ குரூப்புகள், வேற வேற இயக்கங்கள், ராமநாதபுரம், நாகப்பட்டினம், காரைக்கால், மாஹே எல்லா பகுதியிலிருந்தும் கூட, குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்துக்குட்பட்ட மீனவ சொந்தங்கள், தமிழக எல்லைப்பரப்புக்கு உட்பட்ட மீனவ சொந்தங்களை நாளை மறுநாள் சாயந்தரம் டெல்லிக்கு அழைச்சிட்டு போகிறோம். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் மொரீஷியஸ்லேருந்து வந்த உடனே முதல் வேலையாக நம்முடைய மீனவ சொந்தங்களை சந்திக்கிறாங்க. இதில் குறிப்பாக
ராமேஸ்வரம் பகுதியில் உண்ணாவிரத போராட்டம் இருந்த மீனவ சொந்தங்களையும் வர சொல்லியிருக்கோம். அதனுடைய தலைவர்கிட்ட நானே பர்சனலாக தொலைபேசியில் என்று காலை பேசி, அண்ணா நீங்களும் வரணும், உங்களுடைய குறைகள் என்ன இருந்தால் அமைச்சர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதே போல தமிழகத்தினுடைய மீனவ பேரவைத் தலைவர் அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைச்சு, அண்ணன் நீங்களும் உங்க பிரதிநிதிகள் தமிழ்நாடு முழுவதும் புதுச்சேரி முழுவதும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். அவரும் வர்றாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் போறோம். கிட்டத்தட்ட 35 மீனவர்கள் தலைவர்களோட போய் நம்முடைய அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் ஐயா கிட்ட ஒரு நீண்ட நெடிய ஒரு மீட்டிங் அங்கே நடக்க இருக்கு. ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி வரும் என்கின்ற நம்பிக்கை. நான் போறப்பெல்லாம் நல்ல செய்தி தான் கொடுத்துட்டு வர்றோம். இன்னைக்கு மீனவ சொந்தங்கள் கேட்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது நம்ம மேல தவறு இல்லை. அது இலங்கையில புது அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு. எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதனால் இது ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு தீர்வை கொடுப்பதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்தும்.